வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஆதவன். புதுடெல்லியில் உள்ள பாபா கரக்சிங் மார்க்கில் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்காக கட்டப்பட்ட 184 வீடுகள் கொண்ட அடுக்குமாடி குடியிருப்புகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி திறந்து வைத்து உரையாற்றினார். நிகழ்ச்சியில் பேசிய அவர் 21ஆம் நூற்றாண்டில் இந்தியாவின் வளர்ச்சிக்காக முன்னோக்கி செயல்படுவதாகவும் கடந்த 10 ஆண்டுகளில் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்காக 350 இல்லங்கள் கட்டப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் நாள் முழுவதற்கும் ஒத்திவைக்கப்பட்டன. பீகார் வாக்காளர் பட்டியல் விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் குறித்து எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் அவை அலுவல்கள் நடைபெறாதது குறித்து அவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கவலை தெரிவித்தார். கடந்த 14 நாட்களாக மக்களவையில் அலுவல்கள் பாதிக்கப்படுவதாகவும் ஜனநாயக ரீதியில் இது ஏற்புடையது அல்ல என்றும் திரு ஓம் பிர்லா தெரிவித்தார். டெல்லியில் நாய்க்கடி மற்றும் வெறிநாய்க்கடி அச்சுறுத்தலை கட்டுப்படுத்த தெரு நாய்களை உடனடியாக பிடித்து கருத்தடை செய்து நிரந்தரமாக தங்குமிடங்களுக்கு மாற்ற உச்ச நீதிமன்றம் கடுமையான உத்தரவுகளை பிறப்பித்துள்ளது. இந்த இயக்கத்தை எதிர்க்கும் எந்த ஒரு நபரோ அல்லது குழுவோ சட்ட நடவடிக்கையை எதிர்கொள்ள நேரிடும் என்றும் உச்ச நீதிமன்றம் எச்சரித்துள்ளது. குழந்தைகள் வெறிநாய்க்கடிக்கு பலியாக கூடாது என்றும் பொது இடங்கள் பாதுகாப்பானதாகவும் அச்சமற்றதாகவும் இருக்க வேண்டும் என்றும் நீதிமன்றம் வலியுறுத்தியுள்ளது. நாட்டின் 79வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஹர்கர் திரங்கா எனும் இல்லந்தோறும் கொடியேற்றும் இயக்கம் கடந்த 2ஆம் தேதி முதல் பல்வேறு மாநிலங்களில் நடைபெற்று வருகிறது. புதுடெல்லியில் தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகமும் தேசிய திரைப்பட மேம்பாட்டுக் கழகமும் இணைந்து ஏற்பாடு செய்துள்ள தேசபக்தி திரைப்பட விழா நேற்று தொடங்கியது. புதுச்சேரியில் 79வது சுதந்திர தின கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக இந்திய கடற்படை இசைக்குழுவின் சிம்போனிக் இசை நிகழ்ச்சி இன்று மாலை பழைய துறைமுக வளாகத்தில் நடைபெறவுள்ளது. இந்நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், இந்திய கடற்படையின் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி கொடி அதிகாரி ரியர் அட்மிரல் சதீஷ் ஷெனாய் உள்ளிட்ட பலரும் பங்கேற்க உள்ளனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.